ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ இந்த மழை காலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலுமே கொசு தொல்லை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த கொசு தொல்லைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் இந்த டிப்பு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி எடுத்து நான் அந்த மாதிரி பற்ற வச்சு எடுத்திருக்கேன். அது அந்த மாதிரி ஒரு குட்டி கிளாஸ்லேயோ ஒரு பவுல்லையோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்படி வச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து பூண்டு இருக்கும் இல்லையா, ஸோ பூண்டு வந்து உரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தோலை வந்து தூக்கிப்படாமல் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய டிப்ஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த சாம்பிராணி புகை வரும்போது இந்த மாதிரி அந்த பூண்டு தோலை மேலே வந்து போட்டு விட்டுருங்க. இந்த பூண்டு தோல் அந்த நெருப்பில் பட்டு புகை வரும்போது இந்த புகைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து எந்த மூலை முடுக்கில் கொசு இருந்தாலுமே கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி ரெகுலராக செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இந்த சளி பிடிக்கிற பிரச்சனையும் வந்து இருக்காது. இந்த பூண்டு தோல்ல இருந்து வர்ற புகையை வந்து சுவாசிக்கும் போது உங்களுக்கு மூக்கடைப்பு தொந்தரவும் வந்து சரியாக போயிடும். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன். நார்மலான அரிசி மாவு, அதாவது வறுக்காத அரிசி மாவு தான். நம்ம இடியாப்பத்துக்கு புட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. மாவோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு 4 இந்த வெங்காயம் வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் அந்த மாதிரி நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதையும் அந்த மாவு கூட வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சூடு பண்ணின ஆயில், அதாவது இந்த சட்னி கரண்டி இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த அளவு வந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் 1 கப்பு அரிசி மாவுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா கலக்கி விட்டுட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இன்ஸ்டண்ட்டாக நல்லா சுட சுட நல்ல டேஸ்டியான வெங்காய வாசத்தோட செம்ம சூப்பரான ஒரு முறுக்கு ரெசிபி தான் நம்ம செய்கிறோம். குழந்தைங்க வந்து இப்போ இந்த மழைக்காலம் குளிர்காலத்துக்கு ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா வீட்டில் இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து ஒரு சப்பாத்தி பாத்திரத்துக்கு கொண்டு வந்துடுங்க. பாருங்கள் மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து 2-3 போர்ஷனாக வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆயில் வந்து நான் அடுப்பில் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன். ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா முறுக்க வந்து பிழிஞ்சு நீங்கள் உள்ளே விட்ட உடனேயே மாவு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெளியில் உங்களுக்கு பொரிஞ்சிடும். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாவு பச்சையாக இருக்கும், வேகாது. ஸோ டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. அதனால் அடுப்பு வந்து நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சு இந்த முறுக்கை வந்து செய்யுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு தோசை திருப்பி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் பிழிஞ்சு விட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே எண்ணெயில் கவுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தோசை திருப்பியில் வந்து முறுக்க பிழிஞ்சிட்டு அப்படியே உள்ளே விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கையிலையும் ஆயில் வந்து தெறிக்காது. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லா முறுக்குமே வந்து செஞ்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது கலர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ லைட் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தெரியுது. நான் வெளியில் வச்சு உங்களுக்கு வெளிச்சத்தில் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். முறுக்கு வந்து ரொம்ப சூப்பராக கமகமான வெங்காய வாசத்தோட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள். கொஞ்சமான குவான்டிட்டியில் மாவு போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் அதிகமான குவான்டிட்டி செய்கிறதா இருந்தால் கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கிட்ஸ் வந்து எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அந்த டைமுக்கெலாம் வந்து எடுத்து கொடுக்கலாங்க. நல்லா அடிக்கிற மழைக்கு இந்த மாதிரி வந்து முறுக்கு சுட சுட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வெளியில் காட்டும்போது அதோட கலர் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழைக்கு செமையாக இருக்கும் சாப்பிட. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ இந்த மழை நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது துணி காய போடுறது தான். அதுலேயும் ஓரளவுக்கு இந்த சின்ன பிள்ளைங்களோட துணிகளெல்லாம் தான் காய வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நிறைய சேர்ந்து போயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே சிரமமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு குடை வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் வெயிட்டு தாங்குற மாதிரி ஒரு கொடிக்கயிறு வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த 2 மட்டும் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம நிறைய துணிகளை வந்து காய வைக்க முடியும். ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு வந்து துணிகள் வந்து காஞ்சிரும். வீட்டுக்குள்ளேயே அழகாக ஃபேன் காற்றுல சூப்பராக நீங்கள் வந்து காய வச்சு எடுத்துக்க முடியும். பாருங்கள், நான் இந்த மாதிரி கொஞ்சம் குடை வந்து எடுக்கும்போது ரொம்ப சின்ன குடையாக எடுத்துடாமல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய துணிகள் வந்து போட முடியும். நான் இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த குடையோட அந்த
கைப்பிடி இருக்குல்ல, அதில வந்து சின்னதா ஒரு நூல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த நூலுக்குள்ள நம்மளோட கொடிக்கயிற வந்து விட்டு, சின்னதா ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு வந்து கொடிக்கயிறு நான் விடல. வீட்ல ஒரு சின்ன ஒயர் மாதிரி இருந்தது. ஸோ, அதுதான் வந்து யூஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ, அது செட் ஆகல அப்படிங்கிறதுனால திரும்ப வந்து கொடிக்கயிறு வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இப்ப அந்த கொடையோட கைப்பிடியில வந்து சின்னதா ஒரு நூல் மாதிரி தொங்கும் இல்லையா? அது வந்து நல்லா டைட்டா, ஸ்ட்ராங்கா தான் இருந்தது. ஸோ, நான் அதுக்குள்ள வந்து இன்சர்ட் பண்ணி, இந்த மாதிரி ஒரு 2, 3 முடிச்சு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு விட்டுட்டேன். இப்ப நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த கயிற வந்து நான் எங்க விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே வந்து பாருங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அங்க விட்டீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு டைப்ல நீங்க துணி காய வைக்க முடியும். ஒரு பக்கமா வந்து விட்டுட்டோம் இல்லையா? ஸோ அந்த கயிறு நான் கையில வச்சிருக்கேன்ல, அத வந்து பிடிச்சு இழுக்கும்போது அழகா மேல போயிடுச்சு பாருங்க. இப்ப மேல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் வந்து கயிற எங்க விட்டு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேல வந்து அந்த வளைவா அந்த கம்பி மாரி வரும் பார்த்தீங்களா? அதுக்குள்ள தான் விட்டுருக்கேன். ஸோ அது என்ன பேரு வந்து சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு பக்கமா அந்த வந்து கொடி கயிற வந்து உள்ளுக்குள்ள விட்டு, அழகா நான் வந்து வெளியில இழுத்துட்டேன். இந்த மாதிரி இழுத்ததுக்கு அப்புறமா, இத நம்ம அந்த கயித்த புடிச்சு இழுக்கும்போது அழகா மேல போகும். கயித்த வந்து கொஞ்சம் லூஸா விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கொடை வந்து அழகா கீழ வந்துடுச்சு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவா இருக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிரிப்பா இருந்தாலுமே, இது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகுங்க உங்களுக்கு துணி காய போடுறதுக்கு. இது வந்து நான் ஹால்ல தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ, அதுக்காக ஹால்ல தான் போடணும்னு நான் சொல்லல. ஸோ, அதுக்குன்னே நெறைய பேர் திட்டுறதுக்கு ரெடியா இருப்பீங்க. இந்த மாதிரி ஹால்லலாம் போட்டு வச்சா பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற இடத்துல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மழை நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகளோட துணிகள் வந்து காய வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதுக்காக கொடை வந்து பிஞ்சு போயிடும் அப்படின்லாம் சொல்லாதீங்க. கண்டிப்பா கொடைலாம் பிய்யாதுங்க. துணிகள் வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன துணிகளா வந்து உள்ள வந்து போட்டு விட்டுருங்க. அழகா விரிச்சு போட்டுருங்க. இப்ப நம்மளோட கொடை வந்து மேல போறதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ, இப்ப வந்து நம்ம கையில நான் பிடிச்சிருந்தேன் இல்லையா கயிறு, அத பிடிச்சு நான் இழுக்கிறேன். இப்ப அழகா உங்களுக்கு வந்து மேல போயிடும். ஸோ, இந்த மாதிரி போயிடுச்சுன்னா, எந்த அளவுக்கு ஹைட்ல உங்களுக்கு வந்து இந்த கொடைய தொங்க விடணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஹைட்ல நிறுத்திட்டு, அந்த எக்ஸ்ட்ரா நம்ம கையில வச்சிருக்கோம் இல்லையா கயிறு, அத வந்து அந்த ஜன்னல்ல அப்படியே இழுத்து நான் கட்டிட்டேன். அந்த மாரி கட்டிட்டு ஃபேன போட்டு விட்ட உடனே ரொம்ப ஈஸியா வந்து துணி நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னும் ஹைட் வேணும் அப்படின்னாலுமே ஏத்திக்கலாம். ஏன்னா ஹால்ல எனக்கு வந்து ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால, நான் வந்து இங்கேயே மாட்டி விட்டுட்டேன். ஸோ அவசரத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி அந்த மேல அந்த ஹூக்ல வந்து கயிறு மாட்டுற வேலைலாம் தயவு செஞ்சு லேடீஸா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க செய்யாதீங்க. வீட்ல யாராச்சும் ஜென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, முடிஞ்சா செய்ய முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அவங்க கிட்ட சொல்லி வந்து செய்யுங்க. இல்லன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. அம் நானே வந்து என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி தான் இது வந்து மாட்டுனேன். ஸோ அதுவும் நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளோட சேஃப்டி எப்பவும் முக்கியம் இல்லையா? ஸோ அதுக்காக. நான் இந்த அளவுக்கு ஹைட்ல மட்டும் விட்டுட்டு, நான் ஜன்னல்ல அந்த கயிற வந்து இழுத்து கட்டிட்டேன். ஃபேன வந்து ஆன் பண்ணிட்டேன். துணி வந்து சூப்பரா எனக்கு காய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.